فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாங்கள் முஹர்ரம் மாதத்தின் 9வது நாளில் சுன்னத்தான நோன்பை பிடித்தவர்களாக இங்கு நாங்கள் சமூகம் அளித்திருக்கின்றோம். எங்களுடைய ஆசையெல்லாம் அல்லாஹ் எங்களுடைய சென்ற வருடத்தினுடைய பாவத்தை இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக மன்னித்து விட வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? சௌமு யௌமி ஆஷுரா அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி மலா அவ் கமா கால அலைஹி ஸலாம். சென்ற வருடத்தின் பாவத்தை அல்லாஹு தாலா இந்த நோம்பின் மூலமாக, ஆஷுரா தினத்தின் நோன்பு மூலமாக மன்னிப்பான் என்று நான் நம்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகள், அதில் மாற்று கருத்து கிடையாது. யாரும் நான் நல்லவன் என்று கூறவும் கூடாது. அவ்வாறு கூறுபவர் என்பவர் அவர் மிக மோசமானவர். ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவங்களின் அளவு, அதனுடைய கொடூரத்தன்மை, அதன் விளைவுகள் அவரால் புரியப்படாவிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அவைகள் மிக அழகாக, நேர்த்தியாக, தவறாமல், சிறுசி பெரிசி என்று அது ஒதுக்கப்படாமல் எல்லாமே தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. இதிலே நாங்கள் இந்த நோம்பின் மூலமாக மன்னிக்கப்படுகின்ற பாவங்களை ஆய்வு செய்தால் எல்லா பாவங்களும் அல்ல, மாறாக சிறு பாவங்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு ஹதீஸ் கூறுகிறது, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகையும் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மாவும் நோம்பிலிருந்து அடுத்த நோம்பும் முகஃபிராத்துன் லிமா பைனஹுன்ன இதஜ் துனிபத்தில் கபாயிரு அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். 5 நேர தொழுகைகள், ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா, இவைகளுக்கிடையிலே நடக்கக்கூடிய பாவங்கள் ஒரு ரமலானில் இருந்து அடுத்த ரமலான், அவைகளிலே பாவம் மன்னிக்கப்படுகிறது. யார் ரமலானில் நின்று வணங்குகிறானோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று ஹதீஸ் வருகிறது. இதெல்லாம் என்னவென்றால் அவைகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையுமாம், பெரும்பாவமாக இருக்கக்கூடாதாம். அது ஹதீஸில் தெளிவாக வந்துட்டு. பெரும்பாவம் என்றால் என்ன? அல்லாஹ் ரசூலினால் எச்சரிக்கப்பட்ட நிறைய பாவங்கள் இருக்கிறது. ஆகப்பெரிய பாவம் இணை வைத்தல், அதற்கங்கால் நிறைய சாபத்துக்குரிய பாவங்கள், அது மாதிரியாக சொத்துரிமை சம்பந்தமான பாவங்கள் எல்லாமே அவைகள் மன்னிக்கப்படாது. சொத்துகளோடு சம்பந்தப்பட்ட பாவங்களா, சீதனத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்களா, அவருடைய ஹக்குகளை அவருக்கு கொடுத்து விட வேண்டும். வியாபார கொடுக்கல் வாங்கலில் பொய் சொல்லி ஏமாற்றி ஊழல் செய்து எடுத்ததா உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். அரசாங்கத்திலே வேலை செய்கிறவர்கள் தொழில்களிலே ஊழல் செய்து அவர்கள் ஈட்டிக்கொண்ட சொத்துகளா, அதை மீண்டும் அரசாங்கத்துக்கு ஒப்படைத்து விட வேண்டும். அதுக்கெல்லாம் இந்த நோன்பு பரிகாரமாக அமையாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பை பொறுத்தவரை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் என்ற கொடுமையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றியதற்காக அதை யூதர்கள் பிடித்து வந்தார்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு. அதனால் தான் எங்களுக்கும் ரசூலுல்லாஹ் இந்த நோன்பை மார்க்கமாக்கினார்கள் என்று சுருக்கமாக தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த நோம்பினுடைய அடிப்படை அங்கிருந்து வரவில்லை. இந்த நோம்புக்கு 4 கட்டங்கள் இருக்கிறது. அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் தெளிவாக வருகிறது. அதே மாதிரியாக இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறக்கூடியதும் அழகாக தெளிவாக வருகிறது. என்னையா இந்த நோன்பை பொறுத்தவரை காத யௌம ஆசுரா தசூமு யௌமு ஆசுரா தசூமுஹு குரைஷுன் ஃபில் ஜாஹிலியத்தி. குறைஷிகள் ஜாஹிலியா காலத்தில் பிடித்து வந்தார்களாம். முதலாவது நபிகளாரும் பிடித்து வந்தாராம். அப்ப ஜாஹிலியத்தில் குறைஷிகள் பிடித்தார்கள். அந்த நாளையில் முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய தினத்திலே 10வது தினத்தில் கபாவினுடைய திரையை மாற்றுவார்களாம். வருஷா வருஷம் காபாவினுடைய திரைச்சீலை மாற்றுகின்ற வழக்கு இன்றும் இருக்கிறது. ஜாஹிலியா காலத்தில் அந்த திரைத்தில் மாற்றுவார்கள். குறைஷிகளும் பிடித்து வந்தார்கள். இந்த மாதிரி அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய வழக்கு அந்த அரபிய சமுதாயத்திலே முதல் இருந்து வந்திருக்கு. யார் சொல்லா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எங்க வருது இந்த ஹதீஸ்? புகாரி கிரந்தத்தில் வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் சொன்னார்கள். இது முதலாவது கட்டம். அதுக்கு பின்னால
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்தோடனே அல்லாஹு தஆலா ரமலானுடைய நோன்பை கடமையாக்குறதுக்கு முந்தி என்ன செய்கிறார்கள்? ஆஷுரா நோன்பை கடமையாக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தது ஹிஜ்ரி 1 மதீனாவுக்கு வராங்க. அதில் என்ன ஹிஜ்ரி கணக்கு வருது. வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை பிடிக்கிறதோட வஅமர பிஸியாமிஹி, அந்த நோன்பை பிடிக்குமாறு எல்லோருக்கும் கட்டளையிட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் இன்று ஆஷுராவுடைய தினம் என்று அவர்களுக்கு காலை பொழுதுல கன்ஃபார்ம் ஆகுது. ஆஷுரா நோன்பு பிடிக்க வேண்டியது கடமை என்கிற விடயம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலையில் தெரிய வருகிறது. ஒன்று அவர்கள் இரவு அதை அறிவித்திருக்க மாட்டார்கள், அல்லது காலையில் தான் கன்ஃபார்ம் ஆகுது. இது ஆரம்ப காலத்து சட்டத்தை சொல்ல. அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்களாம்? மதீனாவிலே இருக்கக்கூடிய வளர்ச்சி இருக்கக்கூடிய கிராமங்கள், மதீனாவுடைய ஓரப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் ஆள் அனுப்பி வைத்தார்கள். எப்படி அனுப்புகிறார்கள்? யார் ஒருவர் காலையில் நோன்பு பிடித்தவராக இருக்கிறாரோ அவர் நோன்பை பிடித்து அப்படியே இருக்கட்டும். யாரெல்லாம் காலையில் சாப்பிட்டுட்டாரோ, அவருக்கு நோன்புன்னு தெரியாது, சாப்பிட்டார், மிகுதி உள்ள நாளையில் அவர் நோன்பை அப்படியே பூரணப்படுத்தட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார். இந்த உம்மத்திற்கு ஆஷுரா நோன்பு கடமையாக்கப்பட்டது ரமலானுக்கு முந்தி. அப்ப என்ன செய்யறாங்க? பகல் பொழுதில் நோன்பு கடமையாகுது. அதாவது பகல் பொழுதில் நோம்பிற்குரிய கட்டளை வருகிறது மக்களுக்கு. அது இரவு அல்லாஹ்வுடைய தூதரினால் கடமை என்ற அடிப்படையில் இல்லாமல் இருந்திருக்கலாம், அது தெரியாமல் இருந்திருக்கலாம். கடமை என்கிற விடயம் அந்த ஹதீஸின் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் பொழுது காலை பொழுதில் தான் அறிவிக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? இப்போ உதாரணமாக நாம தலைப்புற பார்த்தோம் ரமலான் காலத்தில், பிற தென்படலை. ஆனால் உண்மையில் பிற தென்பட்டது சிலர் கண்டிருக்காங்க, தூங்கினாக்களுக்கு தெரியாது. காலையில் வேலை வெட்டிக்கு போயிட்டு விடிய 7-8 மணிக்கு ஊருக்கு உழுப்படுறாங்க. பலர் நோன்பு பிடிச்சிருக்காங்க. என்னென்றா இரவு பிற தென்பட்டதா. இப்போ பிடிக்காதவங்க என்ன செய்யணும்? அவர்கள் மிகுதி நாளை பிடிக்க வேண்டும். ஒரு கடமையான நோன்பு இன்றுதான் நமக்கு அது கடமை என்கிறது தெரிய வருகிறது. அப்படி என்றால் மிஞ்சியுள்ள நேரம் அவர்கள் பிடிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அதுக்கு பின்னாலே இது அறிவிக்கக்கூடிய சஹாபி அவர் சொன்னார். அப்போ அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பின்னால நாங்கள் நோன்பு பிடிச்சோம். எங்களோட வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் இருக்காங்களே அவங்களையும் நோன்பு பிடிக்க பழக்கினோம். எந்த அளவுக்கு நாங்கள் பழக்கிறோம் என்றால் அவர்கள் பசியால கத்துவாங்க. அதனால் அவர்களை அமைதிப்படுத்துறதுக்காக நோன்பு திறக்கிற டைம் வரையில் வைக்கோலால் செய்யப்பட்ட விளையாட்டு பொருளை கொடுத்து அவங்களோட சிந்தனைகளை மாற்றி நாங்கள் இந்த மாதிரி நோன்பை பிடிச்சி வந்தோம். எதுவரை என்றால் ரமலானுடைய நோன்பு கடமையாகும் வரை. 2 வருஷத்துக்கு பிறகுதான் ரமலானுடைய நோன்பு கடமையாகும். ரமலானுடைய நோன்பு கடமையான உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? விரும்பினவர் இந்த நோன்பை பிடிக்கலாம், ஆஷுரா நோன்பை. விரும்பினவர் இந்த நோன்பை விடலாம். ஆனால் நான் நோன்பாளியாக இருக்கிறேன். இது 3வது கட்டம். ஜாஹிலியா காலத்தில் பிடித்து வந்தது அது ஒரு கட்டம். கடமையாக்கப்பட்டு ஆஷுரா நோன்பு பிடிக்கப்பட்டது 2வது கட்டம். மதீனாவில் வந்து அந்த 2 வருஷ காலம். அதற்கு பின்னாலே ரமலானை நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னாலே விரும்பினவர் பிடிக்கலாம், விரும்பினவர் பிடிக்காம விடலாம் என்றொன்ன சில சஹாபாக்கள் பிடித்தார்கள், சில சஹாபாக்கள் பிடிக்காமலும் இருந்தார்கள். உதாரணம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அஸ்ஸத் என்றவர் வாரார். ஆஷுராவுடைய தினம் ஆயிருக்கு. அப்ப அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு? சாப்பிட்டு இருக்கார். யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அவர் கேட்காரு, எங்க இன்றைக்கு ஆஷுரா தினம் அல்லவா, நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களே என்று கேட்காரு. அவர் சொன்னாரு, இந்த ஆஷுரா தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோங்கிற ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டார்கள். அது எப்போ தெரியுமா? ரமலான் நோன்பு கடமையாக்குறதுக்கு முந்தி. அதுக்கு பின்னால எங்களுக்கு கடமை இல்லைங்கிறதால விரும்பினால் பிடிக்கலாம், விரும்பினால் விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சலுகை தந்ததால பிடிக்கல. நீங்களும் நோன்பு இல்லாமல் இருந்தால் வந்து என்னோட சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இது 3வது கட்டம். 4வது நடந்தது தான் எங்களுடைய சமுதாயத்தில் மிக எல்லோரும் செல்லக்கூடிய விஷயம். அது என்னது? 4வது நடந்தது. அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதே மாதிரி அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? புகாரிலே வருகிறது, கைபர் வாசிகள் இந்த நோன்பை பிடிப்பவர்களாக இருந்தார்கள்.
அந்த நாளை பெருநாளாக எடுப்பார்கள். அவர்களுடைய பெண்களுக்கு ஆடையும் அணிவிப்பார்கள். சிறு பிள்ளைகளுக்கும் ஆடை அணிவித்து அழகிய முறையிலே உடுத்து பெருநாள் மாதிரி எடுத்து வந்தார்கள். அதாவது கைபர் வாசிகள் என்றால் இஸ்ரவேலர்கள் என்று நான் சொல்லக்கூடிய அந்த யூத சமுதாயம். யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே 3 இடத்திலே இருந்தார்கள். அதிலே மதீனாவுக்கு மிக கிட்ட உள்ள ஊர் என்றால் கைபர் தான். மற்ற 2ம் தூரம். அந்த பகுதியிலே கைபர் கோட்டை என்று சொல்வார்கள். அந்த பகுதியிலே யூதர்கள் மொத்தமாக கட்டியாக அந்த கோட்டையிலே வாழ்ந்து வந்தார்கள். கைபர் யுத்தத்தின் பின்னர் அந்த கோட்டை முஸ்லிம்களுடைய ஆட்சிக்குள் வருகிறது. அந்த யூதர்கள் நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நிறைய நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அத்துமீறல்கள், வாக்கு மீறல்கள், உடன்படிக்கை உடைப்பது, சரி வேலைகள் என்று நிறைய செய்தார்கள். மதீனாவிலே வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மதீனாவிலே குடியிருந்த ஏனைய மக்களோடும் நிம்மதியாக வாழ விடவில்லை. என்ன செய்யணுமோ எல்லாம் செய்ய நினைத்தார்கள். அதற்காக ஆங்காங்கே முஹம்மது நபிகளார் எதிர்க்கக்கூடிய சமூகங்களை ஒன்று திரட்டி யுத்தங்களிலும் ஈடுபட்டார்கள். கடைசியாக அவர்களுக்கு எதிராக நடந்த யுத்தத்தின் மூலமாக அந்த கோட்டையை கைப்பற்றப்பட்டது. அந்த யூதர்கள் பிடிக்கக்கூடிய வழக்கு இருந்தது. அது ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு தெரியாது. இப்போ நம்முடைய பக்கத்து ஊர் இருக்கு தமிழ் பிரதேசம், அவங்க சில தினங்களை நோன்பு பிடிப்பார்கள். அவிர நோன்பு நமக்கு தெரியுமா? பக்கத்தில் அணி அடுத்த ரோட் தெரியாது. இது மாதிரி இது நவீன தொழில்நுட்பம் உள்ள காலம், பேர் தெரியாது. அங்கிருந்த யூதர்கள் அவர்களுக்கு இடையில சில நடைமுறைகள் இருந்தது. அல்லாஹு தஆலா ஒரு பொது விதியை ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்கமாக்கினார். யூதர்களுடைய நடைமுறை, கிறிஸ்தவ சமுதாயத்துடைய நடைமுறை. இவர்கள் 2 பேரும் யாரு? வேதக்காரர்கள். இந்த வேதக்காரர்கள் அவர்களுடைய நடைமுறைகளை நீங்கள் மார்க்கமாக்கி கொள்ளக்கூடாது. அவர்களுடைய மார்க்க கிரியைகளை நீங்கள் மார்க்கமாக்கி கொள்ளக்கூடாது. மேலும் அவர்களுக்கான சில அடையாளங்களை உங்களின் அடையாளமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதில் ஒன்றுதான் தாடி வைக்கிறது. அவங்க வைக்க மாட்டாங்க, நீங்க வைங்கோ. சில நேரம் அவர்கள் வச்சால் அந்த தாடிக்கு சாயம் விட மாட்டார்கள். நீங்கள் கருப்பில்லாத வேற சாயத்தை விடுங்கள், மருதோண்டியோ அல்ல டார்க் ப்ரௌனோ ஏதோ கலரை போடலாம், தனி கருப்பு போடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதார்கள். நீங்க அவங்களுக்கு ஒப்பாக கூடாது. ரசூலுல்லாஹ்வும் மாறு செய்ய நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வராதான்னு எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் காபத்துல்லாஹ் பக்கம் திருப்பி விட்டார். அப்ப இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? பக்கத்தில் இருக்கிற இந்த யூதர்களும் என்ன செய்கிறார்கள்? இந்த நோன்பை, இந்த நாளை சங்கைப்படுத்துகிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அந்த ஹதீஸில் அந்த செய்தி எப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டதுன்றது வரல, எத்தனையாம் ஆண்டு. ஆனால் ஒட்டுமொத்த ஹதீஸை எல்லாம் திரட்டி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி வருஷம்தான் அந்த விடயம் உணர்த்தப்படுகிறது. அது எப்படி புரியலாம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸில் அவர்கள் மக்காவில் ஹிஜ்ரத்து போறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்கள். மக்காவில் பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது அவர் ஒரு குட்டி பிள்ளை, 3 வயசு பிள்ளை. அவருக்கு ரமலான் நோன்புக்கு முந்தைய ஆசுரா நோன்பு கடமையான விடயம் அவருக்கு தெரியல. அவர் ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது அவருக்கு வயசு 13. அப்ப அந்த சஹாபி புரிந்து கொண்டாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் தான் கட்டளையிட்டார்கள் என்று புரிந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், அவர் ஜாஹிலியா காலத்தில் நோன்பு பிடித்தார்கள் என்ற செய்தியை சொல்லல. என்ற அந்த நேரம் அவர் இல்லை. மக்காவுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் பிடித்த செய்தியை சொல்லல. மதீனாவுல ஆரம்ப காலத்தில் கடமையாக இருந்த செய்தியை சொல்லல. ஏன்னா அவருக்கு சின்ன பிள்ளை. அப்ப பிற்காலத்தில் உள்ள செய்தி தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. பிற்காலம் என்றால் அவர் 13 வயசு 10 வயசு அந்த காலத்தை அவர் ரொம்ப அவதானிக்கக்கூடியவராக இருந்திருப்பார். அப்ப அவர் என்ன சொன்னார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரம் யூதர்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறத பார்த்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்டாங்க, இது யூதர்கள் சங்கப்படுத்தக்கூடிய நாள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றினான், அதுக்கு நன்றிக்காக பிடிக்கிறார்கள் என்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் சங்கப்படுத்துற நாள் என்ற செய்தியை சொன்னதும் என்ன செய்தார்களாம்? அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் அடுத்த வருஷம் இருந்தால் 9வது நாளையும் பிடிப்பேன் என்றார்கள். ஆனால் அடுத்த வருஷம் வருவதற்குள் மரணித்து விட்டார்கள். முஹர்ரம் மாதம் தான் ஆசுரா நோன்பு பிடிப்பது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறார்கள் ரபியுல் அவல் மாதம். முஹர்ரத்துக்கும் ரபியுல் அவல் மாதத்துக்கும் இடையில ஒரு மாதம் தான் நிற்கும், சஃபர் மாதம். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல். ரசூலுல்லாஹ் ரபியுல் அவல் மௌத்தாகிறார்கள். அப்ப முஹர்ரம் மாதம் ஆசுரா பிடிக்கிறார்கள். எத்தனாம் ஆண்டு? ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டு மௌத்தாகிறார்கள். அப்ப 10ஆம் ஆண்டு சொல்கிறார்கள், அடுத்த வருஷம் நான் இருந்தால், உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன் என்றார்கள். ஆனால் மௌத்தாகி விட்டார்கள்.
அதிலிருந்து நாம் என்ன வழங்கலாம்? அதுக்கு முந்தி ரசூலுல்லாஹ்விற்கு யூதர்கள் இந்த நாளை சங்கைப்படுத்தி பிடிக்கிறார்கள் என்ற விடயம் கிடைக்கல. கிடைச்சிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே மாறு செய்ய சொல்லி இருப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதை மார்க்கமாக்காமல் மாறு செய்வதை மார்க்கமாக்கிவிட்டு மௌத்தாகி விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அன அஹக்கு பி மூசா மின்கும், இந்த யூதர்கள் நான் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து விடயத்தில் நான் தான் மிக தகுதியானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசாவையும் அவரை ஈமான் கொண்ட அந்த யூத சமுதாயம் அவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றியதற்காக அவர்கள் நன்றி செலுத்தின மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு என்ற அந்த வணக்கத்தை மார்க்கமாக்கி கொண்டார்கள்.